வணக்கம். இன்றைக்கி வந்து நீதானே என் பொன் வசந்தம் அந்த படத்தினுடைய ரிவ்யூவோட வந்திருக்கிறேன். ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி ஒன்று கிளியராக சொல்லிக்க விரும்புகிறேன். ஒருத்தர் நிறைய அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி வந்து அவர்களை வந்து அவங்க செய்கிற தப்பை சுட்டி காட்டாமல் இருக்க முடியாது. அதை ஆஸ் அ ரிவ்யூவர் நிச்சயமாக பண்ணி தான் ஆகணும். அது என் தொழில் தர்மம். அதை நான் காசுக்கு பண்ணுறனோ சும்மா பண்ணுறனோ எப்படி பண்ணாலும் தொழில் தர்மம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். அது ஒன்று வந்து சுட்டி காட்டுறதுங்காட்டிக்கே வந்து அவரை பிடிக்கிறது இல்லை அப்படிங்கிறதுலாம் இல்லை. எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும். பட்டு சுட்டி காட்ட வேண்டியது என் கடமை, அவ்வளோதான். அதுபோக உண்மையை தெரிவிக்கிறதும் என் கடமை. ஏன்னா பார்க்க யூஎஸ் ஆகி நீங்கள் என்னை நம்புறீங்க நிறைய பேர். நான் கரெக்டாக சொல்லுவேன் அப்படின்ட்டு நம்பி படம் பார்க்க போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ உங்களை வந்து என்னால் எப்போவுமே ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறதையும் நான் கிளியராக சொல்லிக்கிறேன். நீதானே என் பொன் வசந்தம், ஜீவா, சமந்தா, சந்தானம், 3 பெரிய ஆட்கள் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில். அண்ட் டைரக்ஷன் கௌதம் மேனன், எடிட்டிங் வந்து ஆண்டனி, சினிமாட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா ஓம் பிரகாஷ் அண்ட் பிரபு அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரி வந்து கௌதம் மேனன் அப்புறம் ரேஷ்மா அப்படிங்கிறவங்க அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, 4-5 பேர் போல். ஸோ என்னன்னா படம் வரதுக்கு முன்னாடி நல்ல எதிர்பார்ப்பு. ஏன்னா பாடல்கள் நல்ல ஹிட்டு, இளையராஜாவோட பாடல்கள். ஸோ ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஃபஸ்ட்டு போய் உட்காந்துன்னே வந்து ஒரு 15-20 நிமிஷம் நல்லா தான் போச்சு. ஏன்னா காலேஜ் லைஃபு, அவங்களுடைய ஸ்கூலில் வந்து ரிவர்ஸ் போகும், ஒரு காதல் ஜேர்னி தான் அது. வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பில் நடக்கும். அதையெல்லாம் வந்து அழகாக ஒன்று சேர்த்து அது வந்து எப்படி வந்து அந்த கிராஃப் வந்து ஏறி இறங்குது அப்படிங்கிறது வந்து ஓரளவு காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ரொம்ப நல்லா காட்டியிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. சரி, இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடலாம். நிச்சயமாக பாசிட்டிவ்ஸ் வந்து இந்த 3 லீட் கேரக்டர்ஸும், ஜீவா, சமந்தா அண்ட் சந்தானம். சந்தானம் வந்து பெரிய ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அவருடைய ஒன்லைனர்ஸு அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு சில இடங்கள்லாம் வந்து அது மட்டும்தான் ஆறுதலாக இருக்குது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயந்தான். ஆனால் சந்தானம் வந்து அவருக்கு கொடுத்த ரோலை மிக மிக சிறப்பாக செய்திருக்கிறார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அண்டு ஜீவா, அதாவதுங்க ஒரு ஃபைட் போட்டுடலாம், ஒரு ஷார்ட் ஆன் டைலாக் பேசிடலாம், ஓடிடலாம், டான்ஸ் ஆடிடலாம். பட் லாங் கான்வர்சேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப நேச்சுரலாக பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க சினிமாவை பொறுத்த வரைக்கும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா லாங் கான்வர்சேஷன்ஸ், எக்கச்சக்க கான்வர்சேஷன், சிங்கிள் டேக்லாம் நிறைய இருக்குது. பார்க்க தோணுச்சு. அந்த சமந்தா மாடியில் இருந்துட்டு பேசுவாங்க, அப்போ பார்த்திங்கன்னா பேசிகிட்டே இருப்பாங்க ஒரு 10 நிமிஷம். ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டஃப்பு. அண்டு சும்மா நீ டைலாக்ஸையும் ஞாபகம் வச்சுருக்கணும், பர்ஃபார்மன்ஸையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும், டைரக்டரையும் ஹாப்பி பண்ணணும், நிறையா சேலஞ்சஸ். அதை வந்து இவங்க 2 பேருமே சரி, ஜீவா அண்ட் சமந்தா வந்து ஆக்டிங் ஸ்கில்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணுற படம் இது. அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அதான் அந்த கேரக்டர் நம்ம வந்து அதை பார்க்க முடியாது. அந்த கேரக்டர்களுக்கான தப்பு நிறைய இருக்குது. அது வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு, அந்த ஸ்டோரி எழுதின டிபார்ட்மெண்ட்டு, அவங்களெலாம் தப்பு சொல்ல முடியும். நம்ம ஒரு ஆக்டரை வந்து நம்ம வந்து நிச்சயமாக தப்பே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததோ அதை வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. சமந்தா வந்து பெரிய நல்ல ஒரு குவாலிட்டியான ஹீரோயினாக வந்து ஷைன் ஆவாங்க அப்படிங்கிறது வந்து இந்த படத்தின் மூலமாக தெரியுது. ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சின்ன சின்ன மாடுலேஷன் ஸ்கூலில், அப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜில், அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜெல்லாம் வந்து சின்ன சின்ன மாடுலேஷன் தான். பட் அது நல்லா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சமந்தா ஃபேன்ஸுக்கு வந்து இந்த படம் ஒரு ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாக. அண்ட் ஜீவா வந்து ஒரு நல்ல நண்பர், மிக சிறந்த மனிதர், அதை நம்ம சொல்லியே ஆகணும் பர்சனல் சைடில் இருந்து. அண்டு இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்கான ரோலுங்க அது. இது வந்து சும்மா பண்ண முடியாது. ஏன்னா ஒரு இருக்கிற அவர் இந்த ரியல் வேர்ல்டு டென்ஷனில் போய் இந்த ஷூட்டிங்கில் போய் உட்காந்து அது வந்து கிரகிச்சு அந்த டைலாக்ஸ் எல்லாம் அது அந்த டோனில் டெலிவர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேர்த்தையும் நான் குறை சொன்னேன்னா அது நிச்சயமாக பர்சனல் அப்யூஸ் ஆயிரும். இந்த படத்தில் குறை இருக்குது, அதுக்காண்டி வந்து இவங்க 2 பேரும் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா நிச்சயமாக பர்சனல் அப்யூஸ் தான், அது பர்சனல் கிரிட்டிசிசம் தான் அது. ஸோ அதை வந்து நான் என்றைக்குமே பண்ண முடியாது. ஸோ அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். சரிங்க, இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸ் என்ன? இன்னொரு பாசிட்டிவ் நிச்சயமாக இளையராஜனுடைய பாடல்கள் மட்டும்தான் நல்லா சொல்ல முடியும்.
நெகட்டிவ்ஸ் என்னென்னா, என்ன ஐடியாவில் உட்காந்து கதை எழுதுனாங்கன்னே தெரியல, சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா பயங்கர ட்ரையாக இருக்குதுங்க. சந்தானம் வர்ற அந்த டைமில் மட்டும்தான் வந்து ஒரு நல்ல ஒரு ஜோவியலாக இருக்குது. சொல்லிடலாம் நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம் ஆர்ட்டு அப்படி இப்படின்ட்டு, கடைசியில் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அன் என்டர்டெயின்மெண்ட்டு. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் ஆர்ட் இருந்தாலும் அந்த என்டர்டெயின்மெண்ட்டையும் கொஞ்சமாவது பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கணும். செகண்ட் ஹாஃப் அதுக்கப்புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிப்போ கிராஃப் அப்படியே ட்ரை ஆயிடுது. கடைசியில் நான் சொல்கிறேன், இது சொல்கிறதுக்கு எனக்கு வருத்தமாக தான் இருக்குது, பட் நான் சொல்லிக்கிறேன். நான் நிறைய பேர் என்னை விட்டுங்கடா நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிற பக்கத்தில் இருந்தவங்களாம் சொல்கிறதையும் கேட்டால் எனக்கே அந்த மனசில் தோணுச்சு சீரியஸாகவே. ஏன்னா அந்தளவுக்கு படம் வந்து கடி போடுதுங்க. கடைசியிலலாம் பார்த்தீங்கன்னா முடியல, உட்காரவே முடியலங்க சீட்டில். ஏன்னா இந்த டைலாக்ஸ் வந்து கன்வர்சேஷன் போயிட்டே இருக்குது, அப்புறம் முடிஞ்சு அப்புறம் இன்னொரு லாங் கான்வர்சேஷன், அப்புறம் இன்னொரு லாங் கான்வர்சேஷன். இது எல்லாம் ஓகே, இது ரியல் லைஃப்பில் நடக்கிறதா அப்படிங்கிறது வந்து ஒத்துக்கத்தக்க ஒரு விஷயம் தான். டைலாக்ஸ் எல்லாம் பொய் இல்லை, நிச்சயமாக நடக்கக்கூடிய டைலாக்ஸ் தான் இல்லைங்களா. பட் நீங்கள் வந்து ஒரு சினிமாவை எடுத்து கொடுக்குறீங்க நீங்கள் ஆடியன்ஸுக்கு. ஸோ அப்போ வந்து நீங்கள் சினிமாவுக்கு வந்து ரியல் லைஃப்பில் எங்கே பாட்டு இருக்குது. ஸோ அதை தான் சொல்கிறேன், சினிமாவுக்கு எடுத்து கொடுக்கும்போது சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியே ஆகணும். அது என்னமோ ரொம்ப அப்படியே ராவாக எடுத்த மாதிரி இருக்குதுங்க. உட்காந்து ஒருத்தவங்களோட லைஃப் வந்து அப்படியே வந்து ஒரு வெப் கேமரையோ இல்லை ஒரு வீடியோ கேமராலேயோ ஒரு நாள் பூரா ரெக்கார்ட் பண்ண மாதிரி சும்மா வளவளன்னு போயிட்டே இருக்குது. கான்வர்சேஷன்ஸ் வந்து ஒரு சிலதெல்லாம் சென்சிபிளாக இருக்குது. ஒரு 50% வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமா, கத்திரி போட்டிருக்கலாமா அப்படின்னு தோணுது. ஸோ அது வந்து ஒரு பெரிய மைனஸ் இந்த படத்துக்கு. இன்னொரு மைனஸ், இதை நான் சொல்ல வந்து நான் இது வந்து நினைக்கவே இல்லை. நான் ஃபஸ்ட்டு ஒரு 10-15 நிமிஷத்தில் நான் ரொம்பவே வந்து இளையராஜாவுடைய அந்த பிஜிஎம்ல வந்து இம்ப்ரெஸ் ஆனேன். பட் கடைசி வர அந்த பிஜிஎம்லாம் அவுட் ஆஃப் சிங்க்குங்க, சுத்தமாக அவுட் ஆஃப் சிங்க். அதுக்கும் படத்துக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. ஒரு லவ் சீன் மாதிரி ஒன்று போயிட்டு இருக்குது, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹாரர் இது மாதிரி ஒரு மியூசிக்கு. அதை நீங்கள் என்னமோ சொல்லிக்கிங்க, நீங்கள் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவீங்க, இது இப்படி ஜான்ரா, இது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வாசிச்சா இந்த சீனுக்கு இப்படி தான் அப்படின்னு அந்த டெக்னிக்காலிட்டி சொல்லுவீங்க. பட் ஒரு பாமரன், ஒரு சாதாரண ஆடியன்ஸ் பார்க்கும்போது என்னடா அது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது ரெண்டுக்கும் அப்படின்னு வந்து டக்குன்னு படுது. சரிங்களா? ஸோ அதை வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இளையராஜா வந்து இதோட நல்லா பண்ணியிருக்கலாம். எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை சுத்தமாகவே. பாடல்களுமே பெருசாக எடுபடலை. அது அவர் குரலில் பாடுறது சில பாட்டுகள்லாம் நிச்சயமாக எடுபடலை அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதான் சொல்கிறேன், எனக்கு வந்து இளையராஜா மீது வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்குது. அவர் வந்து காட் ஆஃப் மியூசிக்னு கூட சொல்லிடலாம். நான் அவ்வளோ மரியாதை வச்சுருக்கிறவன். அதுக்காண்டி வந்து ஒரு படத்தில் தப்பு செய்கிறார் அப்படின்னா அதை நம்ம சுட்டி காட்டாமல் இருக்கிறது அது வந்து தப்பு, அதுவும் தப்பு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த படத்தில் வந்து ஒர்த்தியாக சொல்கிற அளவுக்கு பிஜிஎம்லாம் ஒன்றுமே இல்லைங்க. கடைசி போக ரொம்ப மோசமாக ஆயிடுது, கதையும் மோசமாயிருது, டைலாக்ஸும் மோசமாயிருது, மியூசிக்கும் மோசமாயிருது போக. இன்னொன்று லென்த்து பயங்கர லாங்காக தெரியுதுங்க படம். எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. எடிட்டிங்னு ஒன்று பண்ணியிருக்கலாம், பட் எடிட்டர் வந்து டிசிஷன் எடுக்க முடியாது இல்லையா, அது டைரக்டர் சொல்லியிருக்கணும். டைரக்டர் என்ன நினச்சாரு அதெல்லாம் அப்படியே விட்டார். ஸோ கடைசி ஒரு அரை மணி நேரமெல்லாம் இந்த சீனாக முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தோம். முடிஞ்சோடனே எல்லோரும் ரொம்ப வேகமாக வெளியில் போகிறத பார்த்தாவே அந்த படத்தினுடைய ரிசல்ட் என்னங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து நிச்சயமாக சினிமாட்டோகிராஃபி அதெல்லாம் சொல்லி ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. ஏன்னா படம் நல்லாத போது அது எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தாலும் வந்து அதனுடைய எஃபெக்டோ அது அவரை வந்து பேசப்பட மாட்டாங்க. ஸோ அவங்களாம் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எனக்கு என்னென்னா, ஒரு சமந்தா மாதிரி ஒரு ஜீவா மாதிரி நல்ல ஆக்டர்களுடைய நடிப்பு வீணாக போயிருக்குது அப்படிங்கிறது ஒரு கவலை, வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப சின்சியர், 2 பேருமே ரொம்ப சின்சியர். பட் அது வந்து வீணாக போயிருக்கிறது ஒரு கவலை. ஒரு ரொம்ப ஆவரேஜான படங்க. இந்த படத்திற்கு நிச்சயமாக ஒரு 5க்கு மீறி போனால் ஒரு 3 மார்க் தரலாம். அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த படத்தில் ஒன்றும் இல்லை. இருந்துன்னா தாராளமாக நான் மார்க் கொடுக்குற ஆள் தான் நான். எனக்குலாம் அவங்களாம் ரொம்ப நல்லா இருக்கணும்னு ஆசை தான். பட் என்னத்தை பண்ணேன். ஸோ போங்க, ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் ஒரு தாட்டு பார்க்கலாம், தப்பு இல்லை. போய் உட்காந்து தேட்டரில் உட்காந்து பார்த்து அவங்களுக்கு வந்து ஆதரவு தாங்க. இது பயங்கர அவுட் ஆஃப் த வேர்ல்டு சினிமாவோ இல்லை பயங்கரமான புது அட்டம்ப்டோ அதெல்லாம் வந்து இல்லைங்க. நிச்சயமாக இது ஒரு ரெகுலர் சினிமா தான். அதை வந்து தப்பாக எடுக்கப்பட்ட ஒரு ரெகுலர் சினிமா, அவ்வளோதான். இது மேபி தே வில் டிபேட், பயங்கரமாக அப்படி இப்படின்னு டிபேட் பண்ணுவாங்க. பட் இதுதான் ட்ரூத்து. இன்னும் ஒன்று என்னென்னா, கௌதம் மேனன் பிஎன்சி சென்டரும் தமிழ்நாட்டில் இருந்ததுன்னு கொஞ்சமாக ஞாபகம் வைங்க. பூரா இங்கிலீஷுங்க, டைலாக்ஸ் பூரா கொஞ்சம் தமிழில் எழுதுங்க தயவுசெய்து. நாங்கள் சப்டைட்டில் போட்டு பார்க்க மாட்டேங்குது ஒரு செகண்ட் இதுக்கு மேலே போனேன். ஸோ
ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் இன்னும் கமெண்ட் இன்னும் கொஞ்சம் இறங்கி வாங்க தயவுசெய்து. வந்தீங்கன்னா இன்னும் நல்லா வைடர் ஆடியன்ஸுக்கு வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து. அவ்வளோதாங்க. மீண்டும் ஒரு வீடியோ விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டத்துடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.